எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான மிக பெருமளவுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்குது. இதுவரைக்கும் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம் தற்போது வெளியாகி இருக்குது. சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் யார் வெற்றி பெற போகிறாங்க, யார் ஃபஸ்ட்டு ப்ரைஸை அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியாயிடுச்சு. உறுதியாக தெரிய வந்துருச்சு. அடுத்து செகண்ட் ப்ரைஸ் யார் வர போகிறாங்க, தேர்ட் ப்ரைஸ் யார் வர போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் தற்போது வெளியாகி இருக்குது. அதே மாதிரி யார் கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் எல்லாத்துக்கும் மேலே எப்படி அபிஷேகா அவர்கள் இந்த இடத்துக்கு வந்தாங்க, அதற்கு யார் காரணம், அதற்கு பின்னாடி இருந்த சில லெஜண்டுகளை பற்றின சில முக்கியமான விஷயங்களும் வெளியாகி இருக்குது. நேயர்களே, பல மகிழ்ச்சிகரமான விஷயம் தற்போது வெளியாகி இருக்குது. இது வரைக்கும் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தற்போது நடந்திருக்குது. இது எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் மிக பெரும் அளவுக்கு வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்குது. இப்படி இருக்கிறப்ப ஃபைனல்ஸு நெருங்கி வந்துட்டு இருக்குது. எல்லாருக்குமே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக இருக்குது யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி நடந்த சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் 4 சீசன்களாகட்டும், இல்லை பிக் பாஸ் ஷோ ஆகட்டும், சூப்பர் சிங்கர் ஷோ ஆகட்டும், ஒரு ரொம்பவே ஒரு சோககரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மக்கள் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஆதரவு நாம் எல்லாருமே தெரிவிப்போம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நபரை மட்டும் வெற்றி பெற வைக்க மாட்டாங்க இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள். அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியலைனாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் அபிஷேகா அவர்கள் தோற்கடிக்கப்பட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலை நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழ் ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாங்க, டேட்டாக்கே வெளியிட்டுட்டாங்க. எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அபிஷேகா அவர்கள் பாட ஆரம்பிக்கிறாங்களோ அப்போல்லாம் டிஆர்பி ரேட்டிங் இது வரைக்கும் நடந்த 4 சீசன்களை விட சேர்த்து எங்களுக்கு அந்த ஒரே ஒரு தடவை அபிஷேக் அவர்கள் பாடும்போது வந்துடுது. இப்படி ஒவ்வொரு சீசனுக்கும் அபிஷேகா மாதிரி எங்களுக்கு ஒரு பொண்ணு வந்தால் போதும், விஜய் டிவி என்ன விஜய் டிவி எங்களுடைய சேனல் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 சேனலாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. டேட்டாவோட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் என்ன தெரிய வந்துச்சுன்னா, அபிஷேகா அவர்கள் ஃபைனல்ஸுக்கு போயிடுவாங்க. ஆனால் இவங்க இப்படி தூக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாரும் இவ்வளோ மனப்பூர்வமாக ஆதரவும் கொடுக்குறாங்க. ஒருவேளை அபிஷேக் அவர்களை தோற்கடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. இப்படி இருக்குதானே நேயர்களே, தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. 100% இந்த சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் ஃபைனல்ஸில் நம்பர் 1 இடத்துக்கு கொடுக்க போகிறது அபிஷேகா அவர்களுக்கு தானா. ஏன்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா ஏமாத்தினா மக்கள் தெளிவாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனாலையும், இதற்கு முன்னாடியே பல முக்கியமான டேட்டாக்கள், அதாவது ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. டிஆர்பி ரேட்டிங் அபிஷேக் அவர்கள் பாடும்போது 100% இருக்குதுன்னா, மற்ற கண்டஸ்டன்ஸ் பாடும்போது இவர் 10-15 தான் இருக்குது. டிஃப்ரென்ஸே இங்கே பார்த்தீங்கன்னா 90%க்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால மக்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிங்கிறதுனாலையும் எல்லாத்துக்கும் மேலே மக்கள் உணர்வு பூர்வமாக ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அபிஷேக் அவர்களுக்கு. எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல், யாருடைய வழிகாட்டுதும் இல்லாமல், ஒரு பொண்ணு தானாகவே எல்லாமே தனியாக கற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் இன்றைக்கி இவ்வளோ கண்டஸ்டன்ஸை எதிர்த்து நம்பர் 1 இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். மக்களுடைய ஆதரவு பயங்கரமாக இருக்குது. அதனால் அபிஷேக் அவர்கள் தான் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் ஃபைனல்ஸில் பரிசு கொடுக்க போகிறாங்க அபிஷேகாவுக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமும் வெளியாகி இருக்குது. நேயர்களே, நம்முடைய அபிஷேக் அவர்கள் இந்த ஒரு சீசனுடைய பயணத்தை அப்போ ஸ்டேஜில் பண்ண சாதனைகளை விட ஸ்டேஜுக்கு வெளியே பல சாதனைகளை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையுமே தன்னை போன்ற திறமை படைத்தவர்கள், அதற்குன்னு சரியாக ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் சரியாக கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கிற அபிஷேக் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிசு கிடச்சிருக்குது. அவங்க இந்த சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் நம்பர் 1 இடத்துக்கு வந்துட்டாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய மகிழ்ச்சிகளையும், உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ஸை பிடிக்கும், அபிஷேகம் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி.